இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பப்பீஸ்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் க்யூட்டாக விளாண்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் நாய் வந்து நாங்கள் இங்கே கடைக்கிட்ட வந்துச்சு. ரொம்ப சீக்காக வந்துச்சு. அதை தூக்கியாந்து என் மையன்தான் தூக்கியாந்து பராமரித்தான். அந்த ஒயிட்டு கலரு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நாட்டு நாய் தான். இந்த குட்டி பப்பி இருக்கே, இது ரோட்டில் இருந்து அப்படியே நடக்க முடியாமல் இருந்தாங்க. வண்டி நல்லா இருட்டான பகுதி, நடு ரோடு. அந்த ரோட்டில் விளாண்டுக்கிட்டு அப்படியே நடக்க முடியாமல் இருந்தாங்க. வண்டியில் அடிபட்டோம்ட்டு தூக்கியாந்து நம்ம அங்கிட்டு பக்கத்தில் விட்டுருந்தோம். ஆனால் அவங்க வந்து நம்ம விட்டே இருந்துக்கிட்ட போக மாட்டிட்டாங்க, இங்கேயே ஒடியாந்துட்டாங்க. அதோட நாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ, ஹாய். பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு மூக்கில் அடிபட்டு இருந்துச்சு. அந்த மூக்கில் அடிபட்டதோடு ஏதோ கடிச்சு வச்சுருக்கும் போல். நாங்கள் விட்டுட்டு வந்திருந்தால் அது வண்டியில் அடிபட்டு தான் அன்றைக்கி இறந்துருக்கும். ஏன்னா இருட்டான பகுதி, நைட்டு ஒரு 9-10 மணி போல் அடிபட்டுரும் அப்படின்ட்டு தூக்கியாந்து இந்த பக்கம் விட்டோம். அது நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டு போக மாட்டேடுச்சு. அதோட இதையும் பராமரிச்சிட்ருக்கோம். மொத்தம் இங்கே 3 குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நாய், பெரிய நாய் சொறி, அது ஃபுல்லாக அது ரத்தமாக இருக்கும். அந்த நாய் வெறும் ரத்தமாக இருக்கும். அந்த நாய் ஃபுல்லாக சொரிஞ்சு அப்படியே புண்ணு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து அது இப்போ நல்லா இருக்குங்க. இப்போ பெரிய நாய் அது இங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடை வச்சுருக்கோம்னா அந்த கடை சைடு போயிருக்கும். இங்கே பாருங்கள், அவங்க விளாண்டுட்டு வாராங்களாம், பார்க்குறாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.